ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்கு ஏன் நீங்க வீடியோ கிரியேட் பண்ணணும் அதை பத்தி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக நீங்க வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வீடியோல எப்படி உங்க பிசினஸ்க்காக வீடியோ கிரியேட் பண்ணணும், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எந்த வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணு பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குயிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோவே போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் நிறைய ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி கூட வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க இது வரைக்கும் வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், தயவு செஞ்சு வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிரியேட் பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிரியேட் பண்றதுனால ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட் பூஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கும் உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்குள்ள என்கேஜ்மெண்ட் ரொம்ப பூஸ்ட் ஆகும். அண்ட் சேம் கன்வர்ஷன் ரேட் ஈஸியா கன்வெர்ட் ஆயிடும். பிகாஸ் உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடும். ஸோ அதனால ஈஸியா கன்வர்ஷன் நடக்கும். அப்புறம் பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க பிராண்ட் உங்க கம்பெனியோட பொசிஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வெப்சைட்டோட எஸ்இஓ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அங்கிருந்து அவங்க வீடியோல இருந்து மற்ற பேஜ் ஈஸியா ரீடைரக்ட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா உங்களால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மொபைல் யூஸை ஈஸியா கவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லா பிசினஸ் சூட் ஆகும். நீங்க ஒரு B2B பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல B2C பிசினஸ் இருந்தாலும் சரி, எந்த பிசினஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் நீங்க இப்ப பெய்ட் அட்வர்டைசிங் போறீங்க, லைக் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸோ இல்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ ரன் பண்ண கண்டிப்பா வீடியோ ஆட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஸோ நான் மேக்ஸிமம் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது வீடியோ ஆட்ஸ் தான். அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ண போறீங்கன்னா பிஎஸ்எல் பண்ணலாம், அதாவது பிஎஸ்எல் சேல்ஸ் பண்ணு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ சேல்ஸ் பண்ணு சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரேட் அண்ட் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வீடியோ ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண தயவு செஞ்சு உங்க பிசினஸ்க்கு இது வரைக்கும் நீங்க வீடியோ கிரியேட் பண்ணலாம், தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல மேக்ஸிமம் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? ஸோ நான் என்னோட கண்டென்ட் என்ன பேசுறது, என்னோட பிசினஸ் என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ண சொல்லி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்க பிசினஸ் பத்தி உங்களுக்கு தான் 100% ஷோரா தெரியும். ஸோ அது உங்க ஏஜென்ட்ஸ்க்கும் அந்த அளவுக்கு தெரியாது, பிளஸ் உங்ககிட்ட ஒர்க் பண்ற டீமுக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ உங்க பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஒரு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ கஸ்டமர் எதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எதுக்கெல்லாம் உங்க ப்ராடக்ட் சர்வீஸ் அஃபோர்ட் பண்றாங்க, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான பெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த பெயின் பாயிண்ட் வச்சா நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கான்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் ஒரு ஹூக் வச்சு இருக்கணும். அதாவது அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரியோ இல்ல அவங்க இந்த பெயின் பாயிண்ட்ல இருக்கு, அதாவது எப்படி சொல்லலாம், ஸோ 3 சீக்ரெட்ஸ் ஃபார் க்ரோ யுவர் பிசினஸ். ஸோ இந்த 3 சீக்ரெட்ஸ் என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹூக் பாயிண்ட் ரெடி பண்ணி அந்த ஹூக் பாயிண்ட் சொல்யூஷன் கொடுத்து அங்கிருந்து ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுக்கும். இதை கான்டென்ட் பில்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக கான்டென்ட் உங்க கஸ்டமர் எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, எதுக்காக உங்க கஸ்டமர் உங்ககிட்ட வந்தாங்க தெரிஞ்சாவே கண்டிப்பா கான்டென்ட் பில்ட் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு ரொம்ப ஈஸியா வேணும்னா, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ChatGPT போயிட்டு உங்க பிசினஸ்க்கான கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். A to Z ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுல பெஸ்ட் எது உங்க பிசினஸ் சூட் ஆகும் அதை பேஸ் பண்ணி நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ முக்கியமா அந்த கான்டென்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க ரீல்ஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஸோ ஹூக், சொல்யூஷன், கால் டு ஆக்ஷன் இந்த மாதிரி வச்சு நீங்க ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதுவே நீங்க வீடியோஸ் ஒரு பாட்காஸ்ட் மாதிரியோ இல்ல லாங் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் மேல இருந்தா பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்க்கோ இந்த பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணும்போது. ஸோ ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண போறதா நீங்க ஹூக்ஸ், சொல்யூஷன், ஆக்ஷன், கால் டு ஆக்ஷன் இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக நீங்க யூடியூப் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கீங்க. ஸோ இதுதான் காமன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆன்சர் த பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல போயிட்டு உங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரி என்ட்ரி பண்ணினா இப்ப என்ன மாதிரில மக்கள் சர்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க கான்டென்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி என்னோட சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆன்சர் த பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்டு பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அங்க போயிட்டு உங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரி என்ட்ரி பண்ணி அங்க என்ன மாதிரி மக்கள் சர்ச் பண்றாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க கான்டென்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஷூட். இதான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கே தயங்குவாங்க. ஸோ சில பேர் இல்ல பிசினஸ் வீடியோ ஷூட் நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபியர் நீங்க கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஸோ அது ஓவர் கம் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி ஷூட் பண்றது, மொபைல் போன்ல ஷூட் பண்ணலாம். நார்மலா இப்போதைக்கு நீங்க எதுவும் பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நார்மல் மொபைல் போன் உங்ககிட்ட என்ன மொபைல் போன் இருக்கோ அந்த கேமரா யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐபோன் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் அந்த யூடியூப் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஐபோனை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்.
இல்ல நான் கொஞ்சம் பெரிய டீம் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கண்டிப்பா கேமரா லைட்ஸ் ரெடி பண்ணி நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் இதே தான். நீங்க வந்து மொபைல் உங்களோட காமன் மொபைல ஷூட் பண்றீங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். லைக் இன்ஷாட், கேன்வா யூஸ் பண்ணி உங்களால எடிட் பண்ண முடியும். இதே நீங்க ப்ரொஃபஷனல் எடிட் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட டீம் இருக்கு அப்படின்னா, நீங்க அதோ ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், கேப்கட் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிஃபால்ட் எடிட்டிங் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களால வீடியோவை எடிட் பண்ற ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கான வீடியோ எடிட் பண்ணலாம். லாஸ்ட் வந்து நிறைய ஏ டூல்ஸ் இருக்கு. ஸோ ஏ டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால எடிட்டிங் பண்ண முடியும். பட் ஆனா ஏ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது பெய்டு யூஸ் பண்ற மாதிரி வரும். அண்ட் சேம் டைம் ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி தான் அவங்களோட வாட்டர் மார்க் வரும். ஸோ அதை நீங்க பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அட் லாஸ்ட் வந்து பப்ளிஷிங் பண்றது எல்லாமே தெரியும். கண்டிப்பா நம்ம இனிஷியா ஸ்டார்ட் பண்றது எதுக்குன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் தான். ஸோ நீங்க அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தா யூடியூப் கிரியேட் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட என்ன சேனல் இருக்கோ அதை கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் வெப்சைட்ல எப்படி அதை பெச் பண்ணலாம்னு பாருங்க. உங்க லேண்டிங் பேஜ்க்காக கிரியேட் பண்ணுங்க. ஸோ போக போக நீங்க எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ண முடியும் அது எல்லா இடத்துலயுமே உங்களோட வீடியோஸ் யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ற ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்கானிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆர்கானிக்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்கேஜ்மெண்ட் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பெய்டு அட்வர்டைசிங் அங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து கன்வர்ஷன் நடக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான உங்க பிராண்ட் வந்து ஈஸியா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை நீங்க தயவு செஞ்சு இப்பயாச்சும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் சைடு கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.